யாருமே கிடையாது. இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா நமக்கு ஒரு காரணம் இருக்கிற மாதிரி அழிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. இல்ல, அவனுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. வீரஸ் அழிவுக்காக உருவாக்கப்பட்டவன் கிடையாது. எப்பவுமே அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை தான் செய்வான். அவனால பிரச்சனை மட்டும்தான் வரும். அவனை யாரும் சீண்டாம பாத்துக்கணும். இந்த பிரபஞ்சத்துல யாராவது அவன் கூட மோத நினைச்சா அவன் முழு கோவத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால ஆபத்து தான். ஆனா நம்ம பிரபஞ்சத்துல இருந்து வீரஸ் கூட யாரு மோத போறா? சொல்லுங்க, அது கோகு தானே? கண்டிப்பா அவனே தான். பிரச்சனைன்னு கேள்விப்பட்ட முதல் ஆள போய் நிப்பான். வீரஸ் வந்திருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வீரஸ் மறுபடியும் வந்திருக்கிற விஷயம் நமக்கு மட்டும் தானே தெரியும். கோகு இப்ப பூமியில இருக்கான். அதுவும் வீரஸ் இருக்கிற இடத்துக்கு நேர் எதிரில இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் நேரடியா மோதறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அப்படி நடந்தா நல்லதுதான். ஹலோ, குறுக்க பேசுறதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும். நான் தான் நார்த் கை உங்ககிட்ட பேசுறேன். கேளுங்க, இத நான் உங்ககிட்ட உடனே சொல்லி ஆகணும். கோகு எங்க கிரகத்துல தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இது தெரியுமா? ஆமா, கோகு எப்ப உங்க கிரகத்துக்கு வந்தான்? அதெல்லாம் சரிதான். வீரஸ் திரும்ப வந்திருக்கிறத உன்னால உணர முடியுதானே சொல்லு. முடியுது. இந்த தடவை வீரஸ் நினைச்சதை விட சீக்கிரமாவே வந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் எப்பவுமே ரகசியமா இருக்கணும்னு தெரியல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கோகுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. நீங்க கவலைப்படாதீங்க. என்ன பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிங்காய் மூஞ்சி முழுக்க பெயிண்டா இருக்கு. எதுக்காக இப்படி திடீர்னு